தென்னிந்திய திரையுலகினுடைய முன்னணி நடிகைகளாக வலம் வந்துட்டு இருக்கக்கூடியவர்களில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வணிக திறமையால் இன்னைக்கு தொழில் சாம்ராஜ்யத்தில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துட்டுருக்காங்க. அதாவது இவங்க நடிகைகளாக மட்டும் இல்லாமல் அடுத்து ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர்களாக, குறிப்பாக அதுவும் பெண் தொழிலதிபர்களாக வளர்ந்து வந்துட்டுருக்காங்கன்னே சொல்லணும். அப்படி கோடிக்கணக்கில் பிஸ்னஸ் செய்யக்கூடிய தமிழ் நடிகைகளை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க யார் யாரெல்லாம் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தென்னிந்திய நடிகைகளில் தங்களுடைய சிறப்பான நடிப்பால் வலம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சில நடிகைகள் தங்களுடைய சரியான திட்டமிடலாலும் முயற்சியாலும் கடினமான உழைப்பாலும் சிறந்த தொழிலதிபர்களாக வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய நடிப்போட மட்டும் நின்று போயிடாமல் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பில் சொந்தமாக பல்வேறு விதமான தொழில்களை தொடங்கி அந்த தொழிலையும் வெற்றிகரமான தொழில்களாக மாற்றி வளம் வந்துட்டுருக்காங்க. ஸோ அதில் ஒரு சிலரை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவது நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் சினிமாவினுடைய லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நயன்தாரா மேம் தாங்க. இவங்கள பற்றி நிறைய சொல்லலாம். ஸோ நடிப்பில் ரொம்ப மிகப்பெரிய அளவில் வளம் வந்தவங்க. நடிப்பில் மட்டும் கிடையாதுங்க, இப்போ பிஸ்னஸ்லேயும் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியை உருவெடுத்திருக்காங்கன்னே சொல்லணும். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா நைன் ஸ்கின் அப்படின்ற ஒரு உலகத்தரம் வாய்ந்த சரும பராமரிப்பு பிராண்ட் மற்றும் தி லிபாம் அப்படின்ற ஒரு கம்பெனி அழகு சாதன நிறுவனங்களை தொடங்கி நடத்திட்டுருக்காங்க. இந்த காஸ்மெட்டிக்ஸ் மட்டும் இல்லைங்க, ரவுடி பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு தயாரிப்பு நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா நிறைய படங்களையும் தயாரித்து அனுப்பிட்டுருக்காங்க. நடிகையாக மட்டும் இல்லாமல் சிறந்த தொழிலதிபர்களாக மட்டும் இல்லாமல் இப்போது சினிமாவில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரொடியூசராகவும் தன்னை முத்திரை பதிக்க வச்சுருக்காங்கன்னே சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நடிகை நயன்தாரா மேம் பார்த்திங்கன்னா எல்லா வகையிலையுமே கலக்கிட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு நயன்தாரா மேம் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் அவங்களுடைய தயாரிப்பில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் எதுவும் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியுமா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தென்னிந்தியாவினுடைய முன்னணி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சமந்தா ருத் பிரபு தாங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய திறமைகள் இருக்குது, மல்டி திறமை இருக்கக்கூடியவங்க. சமந்தா இப்போ ஒரு பெரிய லைஃப் ஸ்டைலில் சாம்ராஜ்யத்தையே கட்டமைச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லணும். அதுலேயும் குறிப்பாக பெண்களுக்கான பிரத்யேகமான ஆடை வடிவமைப்பான சாஹி ஆடை பிராண்டு, சீக்ரெட் அல்மெக்டிக்ஸ் அப்படின்ற வாசனை திரவிய நிறுவனம், இந்த மாதிரி நிறைய நடத்திட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்விஎஸ் பார்ட்னர்ஸ் முதலீட்டு நிறுவனம் போன்ற எல்லா விதமான துறைகளிலுமே சிறந்து விளங்கிட்டுருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா எல்லா துறைகளிலுமே சிறப்பாக இருக்காங்கன்னே சொல்லணும். இது மட்டும் கிடையாதுங்க, ட்ராலலா மூவிங் பிக்சர்ஸ் அப்படின்ற ஒரு சொந்த தயாரிப்பு நிறுவனத்தின் மூலமாக புது புது படங்களையும் படைப்புகளையும் உருவாக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நடிகை அப்படின்றவங்க தன்னுடைய திறமையை மட்டும் வெளிப்படுத்தி மக்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்துட்ருக்காம தனக்கு தனிப்பட்ட வகையில் சைடு பிஸ்னஸையும் ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ கடினமான உழைப்பும் திறமையும் இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்ய முடியும். அதுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு சிலரை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் நம்ம அடுத்ததாக யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ருத்திகா ஹாசன் தாங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா பிஸ்னஸை ரொம்பவே கலக்கிட்டுருக்காங்க. ஏன்னா பன்முக திறமை கொண்ட நடிகையான ஸ்ருத்திகா ஹாசன் தொழில்துறையிலையும் இப்போ தடம் பதிக்கிறோம் அப்படின்றதுக்காக அந்த ஒரு நோக்கத்தில் எஜிட்ரோ அப்படின்ற ஒரு பெயரில் தன்னுடைய சொந்த தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியிருக்காங்க. இந்த நிறுவனத்தின் மூலமாக இவங்க என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக குறும்படங்கள் இயக்கிட்டுருக்காங்க. அதே மாதிரி அனிமேஷன் படங்கள், மேலும் பார்த்திங்கன்னா வீடியோ டெக்கார்டிங் இதிலெல்லாம் ரொம்ப கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. இவங்க ரொம்ப ரொம்ப பிஸியான ஒரு நடிகை. ஸோ இப்போது ரொம்ப பிஸியான ஷூட்டிங் ஷெட்யூலில் இருக்கிறதுனால இவங்களுடைய தங்கை அஷரா ஹாசன் தான் இந்த தயாரிப்பு நிறுவனத்தை முன்னாடி நின்று பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதில் ஸ்ருத்திகா ஹாசனுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் பங்கு இருக்குன்னே சொல்லணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறவங்க வேறு யாரும் கிடையாதுங்க, புன்னகை அரசி ஸ்னேகா மேம் தான். ஸ்னேகா பார்த்திங்கன்னா தற்போது ஸ்னேகாலயா சில்க்ஸ் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான பட்டுப்புடவை நிறுவனத்தை நடத்திட்டுருக்காங்க. அதாவது இந்த நிறுவனத்தில் பாரம்பரிய உடைகள் வழியாக பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றிகளை அடையணும் அப்படின்றதுக்காக இந்த நிறுவனத்தை தொடங்கி ரொம்ப சிறப்பாகவே கொண்டு போயிட்டுருக்காங்கன்னே சொல்லணும். அது மட்டும் இல்லைங்க, பாரம்பரிய உடைகளின் வழியே வெற்றிகரமான பெண் தொழிலதிபராக மாறிட்டுருக்காங்க. யாரெல்லாம் ஸ்னேகா மேமினுடைய கடைக்கு போயிருக்கீங்க, அவங்களுடைய கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும், யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய நடிகைகள் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் லீடிங் நடிகையாக இருக்கக்கூடிய தமன்னாவும். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் அண்ட் கோல்டு அப்படின்ற ஒரு பிரத்யேக ஆன்லைன் நகை வடிவமைப்பு நிறுவனத்தை தொடங்கியிருக்காங்க.
ஸோ இதன் மூலமாக ஆபரண துறையில் புதிய ட்ரெண்டிங்கையே வந்து உருவாக்கி எல்லாருடைய கவனத்தையும் வந்து ஈர்த்துட்ருக்காங்க. குறிப்பாக பெண்களுக்கு ஆடையாக இருக்கட்டும், அணிகலன்களாக இருக்கட்டும், காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பிடிக்காமல் போகவே போகாதுங்க. இந்த அழகு, ஆடை, அணிகலன் இது எல்லாத்தையும் விரும்பக்கூடியவங்க தான் பெண்கள். அப்படி பார்க்கும் பொழுது பெண்கள் சார்ந்த துறைகளில் இவங்க ரொம்ப ரொம்ப வந்து தீவிரமாக இறங்கியிருக்காங்க. அதனாலேயே இவங்க வந்து சீக்கிரமாக வந்து டெவலப் ஆகிட்டுருக்காங்கன்னு சொல்லணும். அதே மாதிரி தாங்க சமீபத்தில் பார்த்திங்கன்னா அம்மா கேரக்டரில் அதிகமாக வந்து நடித்து தன்னுடைய நடிப்பு திறமையால் முத்திரை பதித்த நடிகை தான் நடிகை சரண்யா பொன்வண்ணன் மேம். இவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய கலைத்திறனை தாண்டி ஷாப்ட் அப்படின்ற ஒரு ஆடை வடிவமைப்பு, அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்காக நிறைய தையல் பயிற்சி பள்ளிகளை வந்து நடத்திட்டு இருக்காங்கன்னே சொல்லணும். இதன் மூலமாக பல பெண்களுக்கு சுயதொழில் வாய்ப்புகளை வந்து உருவாக்கி ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக வந்து இருந்துகிட்ருக்காங்க. அதே மாதிரி தாங்க உடற்பயிற்சியில் ரொம்பவே ஆர்வம் கொண்ட நடிகையாக இருக்கக்கூடியங்க ராகுல் பிரீத் சிங்கு. இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா F45 அப்படின்ற சர்வதேச உடற்பயிற்சி நிலையத்தை வந்து நடத்திட்டுருக்காங்க. இது வந்து நடத்துறது மட்டும் இல்லாமல் உலகளாவிய ஆரோக்கியம் மற்றும் உணவு பிராண்டுகளை வந்து இந்திய மார்க்கெட்டோடு கொண்டு வந்து அந்த ஒரு பிஸ்னஸ்லையும் வந்து ஈடுபட்டுருக்காங்கன்னே சொல்லணும். இவங்களோடு இணைந்து நடிகை ஸ்ரேயா சரண் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய உன்னத நோக்கத்தோடு பார்வை திறனற்ற நிபுணர்களை கொண்டு இயங்கக்கூடிய ஸ்ரீ ஸ்பா அப்படின்ற தனித்துவமான ஆரோக்கிய நிலையத்தையும் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இது மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை செய்துட்ருக்காங்க. அதே மாதிரி தாங்க வெள்ளித்திரையில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஸ்ருத்திகா அர்ஜுன் பார்த்திங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை வந்து தொடங்கி அதுலேயும் வந்து வெற்றி நடை போட்டுட்ருக்காங்கன்னே சொல்லணும். இந்த பேரில் தாங்க அவங்க சொந்தமாக அழகு சாதன பொருட்கள் நிறுவனத்தை தொடங்கி இளைய தலைமுறையினர்கிட்டையே பெரும் வரவேற்பை வந்து பெற்றிருக்காங்கன்னே சொல்லணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நடிகைகளுமே அவங்களுடைய நடிப்பை தாண்டி அவங்களோட சொந்தமான முயற்சியாலும் கடினமான உழைப்பாலையும் இந்த அளவுக்கு வந்து முன்னேற்றங்களை வந்து பார்த்துட்ருக்காங்க. ஆக மொத்தம் சினிமாவில் நடிப்பு திறமை அப்படின்றத தாண்டி எல்லாருக்கிட்டையுமே வந்து தனித்திறமை இருக்குது, தனித்துவமான திட்டமிடல் இருக்குது, கடினமான உழைப்பு இருக்குது அப்படின்றது நல்லா தெரியுது. ஸோ இதன் மூலமாக தென்னிந்திய நடிகைகள் பார்த்திங்கன்னா இப்போ கார்ப்பரேட் உலகையே வந்து வியக்க வைத்துட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய நடிகைகளில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இவங்க உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய தயாரிச்சிட்ருக்கக்கூடிய ப்ராடக்டில் எதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எது வந்து ரொம்ப வந்து ஸ்பெசிஃபிக்காக பிடிக்கும் அப்படின்றத பற்றியும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இவங்களுடைய திறமையானது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்னும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் அவங்களுடைய திறமையாலும் சொந்தமான கடின உழைப்பாலும் வளர்ந்து வரக்கூடிய இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்த்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்டேட் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.